أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் பாவங்கள் சம்பந்தமாக சில தகவல்களையும் இந்த பாவங்களை கண்டு நாங்கள் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும், எந்த அளவுக்கு ஒதுங்கி வாழ வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்பொழுது சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் என்றால் என்ன என்று சொல்லுகிற நேரத்தில் பலவிதமான விளக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பாவம்னா என்ன? இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து இது பாவம், இது செய்ய வானம் அப்படின்றோம். இது பாவம், இதை செஞ்சீங்கன்னா நரகத்தில் உங்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு சொல்லுவோம். இது பாவம், இதை நீங்கள் செய்ய வானம், செஞ்சீங்கன்னா அல்லாஹுடைய கோப பார்வை இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றோம். அல்லாஹ் உங்களோட பார்க்க மாட்டான், மறுமையில் உங்களோட பேச மாட்டார்னு சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்களில் ரெண்டு வகையான பாவங்கள் இருக்குது. ஒன்று பெரும் பாவங்கள், அடுத்தது சிறு பாவங்கள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய ஹதீஸில் பார்க்கிறோம், ஒரு மனிதர் வுது செய்கின்ற நேரத்தில் வுது செய்கின்ற அந்த உறுப்புகளில் இருந்து தண்ணீர் வடியும். இப்போ நம்ம கையை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், காலை கழுவுறோம்னா கழுவுற உறுப்புகளில் இருந்து வடியக்கூடிய நீர் சொட்டு எப்படி வடியுதோ அதோடு சேர்த்து பாவங்களும் அப்படியே வடிஞ்சு அப்படியே மன்னிக்கப்பட்டு போகும். இது எந்த பாவம்னா சின்ன சின்ன பாவங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. யார் இந்த நோன்பை நோக்கிறாங்களோ முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த நோன்பை நோக்கிறாங்களோ முன்னுக்கு ஒரு வருஷமும் பின்னாடி வரக்கூடிய ஒரு வருஷமும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சில சுன்னத்தான நோன்புகளுக்கு ஹதீஸ் இருக்குது. இப்போ இது எந்த பாவங்கள்னா இது சின்ன சின்ன பாவங்கள் தான். அதே நேரத்தில் சகோதரர்களே, பெரும் பாவங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பெரும் பாவங்கள் ஒரு மனிதர் செய்தானா அவன் தௌபா செய்யணும். இப்போ ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், வட்டி எடுத்துட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் மதுபானம் குடிக்கிறான், போதை வஸ்துக்கு அடிமையாகிறான், விபச்சாரம் செய்கிறான், இப்படி பெரும் பெரும் பாவங்கள் செய்கின்ற நேரத்தில் அவர் அந்த பாவத்தை விட்டு கலண்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டால் தான் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது சின்ன பாவம் செய்கிறோம், அப்படியே போகிற வழியில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகிறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம கண்ணால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், கையால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம். உது எடுக்கிற நேரத்தில் அல்லது இந்த நோன்புகளை பிடிக்கிற நேரத்தில் அல்லது வேறு வேறு நன்மைகள், இப்போ உம்ராவுடைய சிறப்புகள் வருகிற நேரத்தில் அல் உம்ரா துவைரல் உம்ரா, ஒரு உம்ரா செய்ததிலிருந்து அடுத்த உம்ரா செய்யும் வரைக்கும் என்ன பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் நடக்குதோ அந்த பாவத்துக்குரிய பரிகாரமாக அமையுதுன்னு ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் சின்ன பாவங்களுக்கு தான். பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மதுபானம் ஒருத்தர் அறந்துட்டாருண்டா அவரை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், குடிக்கிறத நிப்பாட்டணும். அவர் அதை குடிக்கிறத நிப்பாட்டி அவர் குடித்தது மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு முரணானது என்பதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும். நான் பாவம் தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை வெறுத்து அல்லாஹ்ட்ட மன்றாடும். யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன், இது பாவமாக இருக்குது, உன்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உள்ளத்தான உருகி கண்ணீர் சிந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு மீண்டால்தான் பெரும் பாவங்களை அல்லாஹ் நாடினா மன்னிக்கிறான். இது ஒரு பகுதி இருக்குது. இப்போ ஷிர்க் எடுங்க பார்ப்போம். இப்போ ஷிர்க்க கூட அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷிர்க் வச்சிங்கன்னா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிச்சிங்கன்னா அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். நீங்கள் தௌபா தான் செய்யணும். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் மன்னிச்சு போடுறான். ஆனால் ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தௌபா செஞ்சே ஆகணும். யாரெல்லாம் நான் இப்படி ஒன்றே இன்னொருத்தரோடு நான் சமனாக வச்சு பார்த்துட்டேன், உன்கிட்ட துவா கேட்கறதோட சேர்த்து இன்னொருத்தருக்கு நான் துவா கேட்டேன், உனக்கு சுஜூத் செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு நான் சுஜூத் செஞ்சேன், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றதை போன்று இன்னொரு இடத்தில் நான் உதவி தேடுகிறேன், இப்படின்னு அல்லாஹ்க்கு இணை வைக்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் அதை நினைச்சு கவலைப்பட்டு உள்ளத்தால் நம்ம மனம் உருவி அந்த பாவத்திலிருந்து கலண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது தான் பெரும் பாவத்திலிருந்து கலறதுக்கு ஒரு வழி. அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பெரும் பாவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றோ அல்லாஹ் குர்ஆன்ல நரகம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான், அதுவும் பெரும் பாவம் தான். கடுமையான ஒரு எச்சரிக்கையை செஞ்சிருப்பான், அதுவும் பெரும் பாவம் தான். அல்லது லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான், அதுவும் பெரும் பாவம் தான். உதாரணத்துக்கு இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் குர்ஆன்ல
இதெல்லாம் முஸ்லீம்களுக்காகவோ ஏனைய மக்களுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறானோ, இப்போ நான் ஒரு ஆலிம்னு வைங்களேன், நான் ஒரு மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன், நீங்கள் மார்க்க விஷயம்னு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தராமல் அதை மறுத்தால், அல்லது எனக்கு உங்களுக்கு சொல்லித்தர முடியாது என்று சொன்னால், அல்லது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை நான் உங்களுக்கு சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். மார்க்கத்தை மறைத்ததற்கு இதுவும் பெரும்பாவம் தான், இதுவும் பெரும்பாவம் தான். பெற்றோர்களை நோவினை செய்வது மிகப்பெரிய பாவம். வட்டி சாப்பிடுறது, வட்டிக்கு கடன் எடுக்கிறது, வட்டி கடன் கொடுக்கிறது மிகப்பெரிய பாவம். மதுபானம் மருந்துவது பெரும்பாவம். விபச்சாரம் செய்வது பெரும்பாவம். அனாதைகளுடைய சொத்துக்களை சூறையாடுவது பெரும்பாவம். அடுத்தவர்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் ஏமாற்றி, காணியாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், ரோட் பாதைகளாக இருக்கட்டும், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரிச்சிருப்பதும் பெரும்பாவமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல பெண்கள் இருப்பார்கள், வகதுஃபுல் முஹ்சனாத், நல்ல அஹ்லாக்கோடு பண்பாடுகளோடு வீட்டுக்குள்ள நல்ல முறையில் வாழுகின்ற பத்தினியான நல்ல பெண்களை அவதூறு சொல்வதும் மிக பெரும் பாவம். இதுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்டே மன்னிப்பு. வகதுஃபுல் முஹ்சனாத். அதே மாதிரி அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவது பெரும்பாவம். சூனியம் செய்யறது மிக பெரும் பாவம். சூனியத்தை படிச்சு கொடுக்கறது பாவம், சூனியத்தை படிக்கிறது பாவம். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பாவங்கள் என்று வருகிற நேரத்தில் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், பாவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களை பல விதங்களை சொல்லியிருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக சிம்பிளாக இது பாவம்தான் என்பதை விளங்குறதுக்கு ஒரு அழகான ஒரு வரை விளக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன வரை விளக்கிறது தெரியுமா? அல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக் வ கரிஹ்த ஐ யத்தலிய அலைஹி நாஸ். பாவம் என்பது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் என்றால் உள்ளத்தில் அது உறுத்தி கொண்டே இருக்கும், ஊசலாடி கொண்டே இருக்கும். சிகரெட்டை குடிக்கிறோம்னு வைங்களேன், 4 பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி குடிக்க மாட்டோம். எங்கள் மனைவிக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி குடிப்பதற்கு நம்ம ஏன் தயங்குறோம்? சிகரெட் குடிக்கிறது நல்ல விஷயமாக இருந்தால் எல்லாரும் முழுக்க குடிச்சிட்டு போயிடலாம். ஏன் ஒழிச்சு குடிக்கிறோம்? சில ஆட்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, அதை யாரும் கணக்கில் எல்லாரும் குடிப்பாங்க, அவங்களுக்கு பாவம் கணக்கே இல்லாமல் போய்விட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல் இஸ்மு, பாவம் என்பது மா ஹாக ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளத்துல அது உறுத்தி கொண்டிருக்கும். நான் இப்படி செஞ்சிட்டேனே, நான் இன்னொருத்தனுக்கு ஏசிட்டனே, நான் அவன் சொத்தை அபகரிச்சிட்டனே, நான் 4 பேருக்கு முன்னாடி ஒருத்தர் மானபங்கப்படுத்திட்டனே, நான் பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி விட்டேன் என்று எங்கட உள்ளத்தை உறுத்தும். அதே மாதிரி வகரிஹ்த ஐ யத்தலிய அலைஹி நாஸ், மக்கள் பார்ப்பதை வெறுப்போம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பாவம் செய்யக்கூட இது பாவமா இல்லையா சிம்பிளா பார்க்கல தெரியுமா? இப்போ நான் எல்லாருக்கும் சதக்கா கொடுக்குறேன், சதக்கா கொடுக்கக்கூட கொஞ்சம் பேர் நான் கொடுப்பதை பார்ப்பார்கள். ஒருத்தன் கண்டுட்டான் என்பதற்காக நான் பயப்படுவேனா? இல்லை, நல்லதை தானே செய்கிறேன். நல்லதை செய்கிற நேரத்தில் மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி என் உள்ளத்துக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் என்ன தெரியுமா? உங்களோட உள்ளத்தையும் உறுத்தும். நீங்க செய்கிற அந்த விஷயத்தை மக்கள் பார்ப்பதை நீங்கள் வெறுப்பீர்கள். இப்போ நான் சிகரெட் குடிக்கிறது, அநியாக குடிக்கிறது ஓகே, அடுத்தாக்கள் பார்க்குறேன்னா எனக்கு சரியில்லை. நான் வட்டி எடுக்கிறது, பேங்க்குக்கு போய் வட்டி எடுக்கிறேன், தனிமையில் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்தவங்க பார்க்குறேன்னு நினைக்கணும் நான் பயப்படுறேன், அப்போ அது பாவம் தான். தனிமையில் எடுத்தாலும் சரி, பப்ளிக்ல எடுத்தாலும் சரி, இன்னொருத்தனுக்கு தெரிய வர்றது பாவம் தான். அடுத்த வீட்டு காணிய ஒரு பேச்சோ அல்லது ஒரு சின்ன ஒரு 3 அடியோ 4 அடியோ அவருக்கு தெரியாமல் நம்ம வேலியை கொஞ்சம் அங்கலக்காக்கி கட்டி, அல்லது பள்ளியிட காணியை கொஞ்சம் கூடுதலாக பிடிச்சி, ரோட் எல்லாருக்கும் பொதுவான ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் எங்கட காணி மாதிரி எடுக்க பார்க்கறது, இதெல்லாம் பாவம். உள்ளத்தை உறுத்தும். அட ஏண்ட காணி இல்லையே, நான் எக்ஸ்ட்ரா எடுக்க பார்க்குறேனே, இன்னும் பொதுமக்களோட ரோட்டில் கை வைக்க பார்க்குறேனே, இன்னொருத்தன சொத்துல கை வைக்க பார்க்குறேனே. தந்தையை இழந்த ஒரு அனாதை, அந்த அனாதையுடைய சொத்து இருக்கும், நல்லா தெரியும் இது வாப்பை இல்லாத பிள்ளையோட சொத்தண்டு. அவன் சின்ன பிள்ளை தானே, சின்ன பையன் தானே, அவனுக்கு என்னத்தை விளங்க போகுது? அவன் பெருக்கிற நேரம் பெரிய ஆளாக வர்ற நேரம், அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சொத்துக்கிற நம்மட பேருக்கு மாற்றி எடுத்துருவோம். ஒரு வீட்டை அவனுக்கு வச்சு போட்டு 2வது வீட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம், ஒரு வளவை அவனுக்கு வச்சு போட்டு 2வது வளவை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் என்று ஷைத்தா உள்ளத்தில் ஊசாரத்தை போடுவான். மக்களுக்கு தெரியாம நாங்கள் எப்படி இந்த பாவத்தை செய்ய பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்களோட லிஸ்ட்டை நான் சொல்லித்தான் நீங்கள் அறியணும் இல்லை. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையில் ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார், இது பாவம், இது நன்மை, இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவத்துக்கு ஒரு அழகான ஒரு வரைவிலக்கணம் சொன்னாங்க. அல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக், பாவம் என்பது உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும், மக்கள் அதை பார்ப்பதை நீங்கள் வெறுப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க.
அதே மாதிரி சகோதரர்களே, நாங்கள் ஒரு பாவத்தை செய்கிற நேரம் நபி சொன்ன அந்த உணர்வுகள் நமக்கு வருதா என்பதை பார்க்கணும். எந்த உணர்வு? ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில் மனசு உறுத்தி கொண்டே இருக்க மாட்டேன், அதை செய்யாத 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 நீ பிள்ளை செஞ்சுட்ட அப்படின்னு. ரெண்டாவது, ஆட்கள் பார்க்காம நம்ம களவுல கள்ளத்தனமாகத்தான் அதை செய்யறது ட்ரை பண்ணுவோம். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதுண்டா, இருந்துச்சுண்டா, அப்போ நான் செஞ்சது ஒரு பாவமாக இருக்கும் இதை நினச்சி அதிலிருந்து எப்படி கலர்ற, அதிலிருந்து எப்படி விடுபடுறதுக்குரிய வழியை தான் நாங்கள் பார்க்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பாவத்தை பற்றி ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு ஃபீ அஸ்லி ஜபலின் யகாஃபு அன் யகஅ அலைஹி. இப்போ நாங்கள் ஒரு உண்மையான முஃமினா இல்லையா என்பதை பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்டிங், சின்ன ஒரு டெஸ்டிங் ஒன்று என்ன தெரியுமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உண்மையான முஃமின், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழுகிற ஒரு முஃமின் என்ன தெரியுமா? யரா துனூபஹு, ஒரு பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான்டா, ஒரு பெரிய மலைக்கு கீழால் அவன் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். யகாஃபு அன் யகஅ அலைஹி, ஒரு பாவத்தை அவன் செய்கிற நேரம், ஒரு பாவத்தை அவன் நினைக்கிற நேரம் அவன் பயப்படுவான் தெரியுமா? அடே, சைட்ல இருக்கிற இந்த மிகப்பெரிய மலை ஏன தலையில விழுந்துருமோ என்று பயப்படுற மாதிரி தான் பாவத்தை நினைச்சு பயப்படுவான் ஒரு முஃமின். அல்லாஹ்வை பயந்தோரான், மறுமை நாளை ஈமான் கொண்டால், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், ஈமானுடைய அம்சங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மனிதர், நல்ல மனிதர் பாவத்தை பாப்பார் எப்படி தெரியுமா? யகாஃபு அன் யகஅ அலைஹி, பெரும் மலை ஒன்று நிக்குது, அந்த மலை கலண்டு அது உடைஞ்சு கொண்டு அப்படியே தலையில விழுந்துருமோ என்று அவன் பயத்தோடு பார்ப்பான் ஒரு பாவத்தை. அதே நேரத்தில் வ இன்னல் ஃபாஜிர யரா துனூபஹு கதுபாபின் வகஅ அலா அன்ஃபிஹி கால பிஹி ஹாகதா ஃபதார. ஒரு ஃபாஜிர், ஒரு மோசமான மனிதர், ஒரு மனிதர் இந்த பாவத்தை எப்படி பார்ப்பார் தெரியுமா? கதுபாபின் வகஅ அலா அன்ஃபிஹி, தன்னை மூக்கு நுனியில வந்து நிற்கிற கொசு மாதிரி பார்ப்பானா. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கொசு ஒன்று வந்து மூக்கில் நிற்கிது. நம்ம அந்த கொசுவை விரட்டுறதுக்கு என்ன செய்வோம்? பெரிய கல், தடி, பொல்லு எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கொசுவை விரட்ட மாட்டோம். மூக்குல கொசு நின்றா நம்ம கையால் எடுத்து இப்படி ஒரு ஆட்டோன்னு ஆட்டினத்தோட ஃபத்தார கொசு அப்படியே பறந்து போய்த்து. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஒரு மோசமான மனிதர் பாவத்தை எப்படி பார்ப்பார் தெரியுமா? மூக்குல வந்து நிற்கிற கொசு மாதிரி பார்ப்பார். அவருக்கு நத்திங். கொசு வந்து மூக்கில் நிற்குது, கையால் ஆட்டுறோம், கொசு பறக்குது. திரும்ப இன்னொரு கொசு வந்து மூக்கில் நிற்குது, கையால் இப்படி ஒரு ஷேக்கினை செய்கிறோம், கொசு பறக்குது. இது மாதிரி தான் எத்தனை பாவங்கள் வந்தாலும் அவருக்கு நத்திங். மூக்கில் வந்து நிற்கிற கொசு மாதிரி பார்த்துட்டு போயிடுவார். இது அழகான உதாரணம். இப்போ நானும் நீங்களும் ஒரு பாவத்தை செய்கிற நேரத்தில், ஒரு பாவத்தை நினைக்கிற நேரத்தில், ஒரு பாவம் ஒன்று ஒரு இடத்தில் நடக்கிறது என்பதை சிந்திக்கிற நேரத்தில் எங்கட மனநிலை எப்படி இருக்குது? ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று தலையில விழுகிற மாதிரி மனநிலை இருக்குதா, அல்லது மூக்குல வந்து ஒரு கொசு வந்து நிற்கிற மாதிரி அந்த கொசுவை கையால் ஆட்டி விரட்டுற மாதிரி மனநிலை இருக்குதா? அன்புக்குரிய சகோதரர்களே, பாவத்தை நினைக்கிற நேரத்தில் மூக்குல வந்து நிற்கிற கொசு மாதிரி நத்திங் வாக்குல இதெல்லாம் ஒரு விஷயமா? இதைத்தானே எல்லாரும் இன்னைக்கு உலகத்தில் செஞ்சுட்டு போறாங்க. நான் மட்டுமா செய்யறேன்? இது பாவம் என்று ஹசரத் பயான் பண்றாரு, இந்த பாவத்தை நான் மட்டுமா செய்யறேன்? எல்லாரும் சேர்ந்துதானே இந்த பாவத்தை செய்யறாங்க என்று பாவத்தை பத்தி சிம்பிளான ஒரு சிந்தனை எங்கட உள்ளத்துக்கு வருமாக இருந்தால் எங்கட ஈமான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலன்னு அர்த்தம். ஈமான் இன்னும் பலமாகலன்னு அர்த்தம். நம்முடைய ஈமானில், விசுவாசத்தில் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏனென்றால் இந்த உதாரணத்தை சொன்னது மிகப்பெரிய ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். நபியுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா சஹாபாக்களும் பாவம் என்று வருகிற நேரத்தில் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? எவ்வளவு அழுது புலம்பினார்கள் தெரியுமா? உங்களுக்கு யா ரசூலல்லாஹ், நாஃபக ஹம்பலான்னு ஓடிட்டு வராரு. ஹம்பலா முனாஃபிக் ஆயிட்டாருன்னு வரார். எதற்காக? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை? அவர் சொன்னார், இல்லையா யா ரசூலல்லாஹ், மஜ்லிஸ்ல வந்து உங்களோடு உட்காருகிற நேரம் ஒரு இஸ்லாமிய பற்றோடு இருக்கிறது, மஜ்லிஸை விட்டு வெளியே போனால் அந்த சிந்தனை நமக்கு இல்லாமல் போகுது. அப்போ உங்களை கண்ட ஒரு மாதிரியும் நீங்க இல்லாட்டி இன்னொரு மாதிரியும் அது பாவம் தானே அப்படின்னா. உண்மையிலே அது பாவமே அல்ல, அது மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அவர் நினைக்கிறாரு இது பாவமாக இருக்குமோ என்று பயத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார். அதே மாதிரி ஹாமிதியா கோத்திரத்து பெண்மணியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், மாயிசுடைய சம்பவம் தெரியும். விபச்சாரம் செய்துவிட்டு நபிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை தாருங்கள் என்று கேட்டார்கள்.
ரசூலோட மறைக்க பார்க்குறாங்க. இல்லப்பா லஅல்லக மஸஸ்த, நீங்க அந்த பெண்ணுடைய கையை தொட்டிருப்பீங்க, லஅல்லக கப்பல்த, நீங்க முத்தம் தான் கொடுத்திருப்பீங்க, நீங்க மோசமாக நடந்திருக்க மாட்டீங்க, நபிகளார் மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் மறைக்கிறதுக்கு விடல. யார் ரசூலுல்லாஹ், நான் தெளிவாக விபச்சாரம் தான் செஞ்சேன்ன்றாங்க. நபிகளார் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு எஸ்ன்றாங்க, அதோட விபச்சாரம் செஞ்சது கன்ஃபார்ம் ஆகும். உடனே சகோதரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாயிஸுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த வந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க உங்களோட புள்ளைய பெற்றெடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் புள்ளைய பெற்றெடுத்துட்டு வந்தோட அந்த புள்ளைக்கு பால் கொடுங்க, அந்த பாலை மறக்கடிச்சு. நவீன காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாவம் என்ற உணர்ந்தத்தோட பச்சாதாபப்பட்டு அவங்க கவலையோட நபிகளாற்ற வந்து யார சொல்லலாம், தஹீரணி, எங்களை தூய்மைப்படுத்துங்கன்றா. சஹாபாக்கள் அந்த காலத்தில் எப்படி நினைச்சாங்க தெரியுமா, இந்த துனியாவில் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு பாவம் என்னால நிகழ்ந்துட்டா இந்த துனியாவிலே அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு நான் தப்பணும், தௌபா செஞ்சு மீண்டணும், அதை எப்படி அதிலிருந்து தப்பலாம் என்ற முடிவெடுத்து நான் மௌத்தாகிற நேரம் நல்ல மனிதராக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதராக, நல்ல தக்குவா உள்ள மனிதராக, நல்ல ஈமானுள்ள ஒரு நல்ல ஒரு முஃமினாகத்தான் நான் அல்லாஹ்விடத்தில் போய் சேர வேண்டும் என்ற அந்த விடயத்தில் அன்றைய சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அதற்குரிய வழிவகைகளை செய்து காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற இந்த காலகட்டம், பாவங்கள் மலிந்து கிடக்கின்ற காலகட்டம். போனை ஒன் பண்ணினாலும், யூடியூப்ல போய் நல்ல ஒரு வீடியோ பார்த்தாலும் இடையில ஷைத்தான் வந்து க்ளோஸா ஒரு நல்ல விஷயங்களை பார்க்க போனாலும் அதுல சில மோசமான வீடியோ காட்சிகளை கொண்டு வந்து காட்டுவான். இப்படி திரும்பின பக்கமெல்லாம் பாவம் என்ற அளவுக்கு, இங்களை திரும்பினாலும் பாவம், இந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். அதுவும் குறிப்பாக சிட்டிகளில் போய் வியாபாரம் பண்ணுகின்ற நேரத்தில், மக்களோடு மக்களாக பழகுகின்ற நேரத்தில் 4 பேரோடு பழக வேண்டி வருது. நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், நல்ல மார்க்கத்தின் பக்கம் நசீஹத்து செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள், ஷைத்தான் பக்கம் நசீஹத்து செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள், மோசமான வழியை சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படி எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சகோதரர்களே, பாவம் செய்யாமல் நல்ல மனிதர்களாக திருந்தி வாழ்வது என்பது மிக கஷ்டமான ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இது சாதாரண விஷயம் அல்ல. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவம் என்று வருகிற நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது பாவமா விட்டுருவோம், அது நல்ல விஷயமா செஞ்சுட்டு போயிடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி பாவத்தை விட்டு தவிர்த்து வாழ்றோமோ அதே மாதிரி எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பாவத்துக்கு போகாமல் நாங்கள் பாதுகாக்கணும். இது எங்களோட பொறுப்பு. இப்போ சிலாக்கள் நினைக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் பக்குவமாக வாழ்றேன், 5 நேரம் நான் தொழுகிறேன், ஜும்மாவுக்கு வாரேன், ஜமாத்துக்கு தொழுகைக்கு வாரேன், நான் வட்டியெல்லாம் எடுக்கிறது இல்லை, நான் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யறதில்லை, நான் யாருக்கும் துரோகம் செய்யறதில்லை, நான் நல்ல முறையில் நல்ல பிள்ளைகளாக நல்ல மனிதர்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை விட்டு நம்ம தவிர்த்து வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மை. நான் போற கபருக்கு நான் சம்பாதிக்கணும், நீங்க போற கபருக்கு நீங்க சம்பாதிக்கணும். அதே நேரத்தில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. நரகத்தை விட்டு நாங்கள் எங்களையும் பாதுகாக்கிறதோட எங்களோட மனைவியும் பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. எங்கட கண்ட்ரோலுக்கு வளர்ற எங்களுடைய பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற அமானிதம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, நரக நெருப்பு அல்லாஹ் எதை போட்டு பற்ற வைப்பாருன்னா, இப்போ எங்களுக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நெருப்பு பற்ற வைக்கிறது எப்படி? உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த இடத்துல நெருப்பு ஒன்று பற்ற வைக்கணும், ஒரு அடுப்பு பற்ற வைக்கணும், எப்படி பற்ற வைக்கலாம்? நீங்கள் சொல்லுவீங்க, காட்டுக்கு போய் விறகெல்லாம் உடைச்சிட்டு வந்து அப்படி எல்லா விறகையும் ஒன்றாக சேர்த்து பற்ற வச்சுருவோம். அது காஞ்சி நல்லா பத்துது இல்லைண்டா கொஞ்சம் லாமண்ணியை ஊற்றி பற்ற வைப்போம், அதுவும் பத்துது இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் துண்டு, ஒரு ஷாப்பிங் பேக், ஏதாவது ஒன்று உருகிற ஒரு ஐட்டமோட வச்சு பற்ற வச்சா நெருப்பு பச்சு. இதான் நாங்கள் நெருப்பு பற்ற வைக்கிற சிஸ்டம். அல்லது கேஸை வச்சு கேஸில் நெருப்பு பற்ற வைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி நரக நெருப்பை எப்படி பற்ற வைக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்கள், நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, நரகத்துடைய நெருப்பு எதை வச்சு தெரியுமா அல்லாஹ் பற்ற வைப்பான்?
அதுல எரிபொருள் என்ன தெரியுமா? கடினமா தான் நடந்து கொள்வாங்க. ஏன்னா அங்க சாஃப்ட்னஸ் காட்டையிலவே பாவம் செஞ்சவங்க பாவத்தை விட்டு தௌபா செய்து மீண்டு திரும்ப நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் நேராக பயணிக்கிறோம். நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட மக்களாக எங்களுக்கும் என்ன செய்யலாம், மாறிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வசனங்களும் அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம் சம்பந்தமாக படிக்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய தண்டனை சம்பந்தமாக படிக்கிற நேரத்திலையும் ரெண்டையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கிற நேரத்தில் விளங்குது. மனிதனின் அடிப்படையில் பாவம் அல்லாஹ்ட தௌபா செஞ்சு மீண்டுட்டோம்டா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறது கேட்கிறான். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறது கேட்கிறான். ஹதீஸ்ல எப்படி சொல்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரம் கடைசி இரவில் அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறங்குறான். இறங்கி கேட்கிறான், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அல்லாஹ் கேட்கிறானே. அல்லாஹ் ரெடியாக இருக்கிறான் பாவத்தை மன்னிக்கிறது. ஆனா நாங்க பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டும் இன்னும் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, பகலில் காலை நேரத்தில் பகல் நேரத்தில் செய்கின்ற பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் இரவில் தயாராகிறான். இரவில் செய்கின்ற பாவத்தை மன்னிப்பதற்கு பகலில் தயாராகிறான். அல்லாஹ் மன்னிக்க ரெடி, அல்லாஹ் மன்னிக்க ரெடி. நாங்க தௌபா செய்யறதை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, மனிதர்களின் அடிப்படையில் பாவங்கள் நடக்குமாக இருந்தால் அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். இது அல்லாஹ்வுக்குரிய பாவம். இன்னொருத்தனுக்கு ஒரு அநியாயம் செஞ்சிருந்தா, ஒருத்தனுக்கு நம்ம அடிக்கிறோம், ஒருத்தனுக்கு அவதூறு சொல்றோம், ஒருத்தனுக்கு ஏசுறோம், ஒருத்தன் பொருளை நம்ம அபகரிக்கிறோம், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தா நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாடி நம்ம யாருக்கு அநியாயம் செய்தோமோ, யாருக்கு துரோகம் செய்தோமோ அவர்களை சந்திச்சு நாங்க பாவம் மன்னிப்பு அவங்க, நான் உங்களை பத்தி 4 பேர்கிட்ட தப்பாக கதைச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு அவதூறுன்னு சொல்லிட்டேன், அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கு மன்னிப்பு கேட்கும். அவர் மன்னிச்சா தான் அல்லாஹ் மன்னிப்பார். நம்ம அவருக்கு செய்யக்கூடிய அநியாயம் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்காம அல்லாஹ்ட்ட நம்ம இரவு முழுக்க விழித்திருந்து தஹஜ்ஜுல எழும்பி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டதற்கும் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா நீங்க செஞ்சிருக்கிற அநியாயம் இன்னொரு அடியானுக்குரிய அநியாயம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட மனசை குளிர வச்சுட்டு தான் நீங்க அல்லாஹ்ட்ட வரணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை நம்ம அபகரிச்சிருந்தா, இன்னொருத்தருடைய காணியை நம்ம எடுத்திருந்தா, இன்னொருத்தர் சொத்துக்களை அபகரிச்சு எடுத்திருந்தால் அது நீங்க மன்னிப்பு கேட்டு மனு சரி வராது. எடுத்ததை திருப்பி கொடுக்கணும். பெஸ்ட் எடுத்ததை திருப்பி கொடுத்து போட்டு, நான் தெரியாத இடத்துல எடுத்துட்டேன், இதை நீ வச்சுக்க, அதே நேரத்தில் உன மனசில் வந்திருக்கும், அதற்கு நீ மன்னித்துக்கொள் என்ற 2 விஷயத்தை முடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ்ட்ட கையேந்தணும். யா அல்லாஹ், நான் இன்னாருடைய சொத்தை அபகரிச்சு எடுத்தது பிழை என்று விளங்கியாச்சு. இப்ப எடுத்த பொருளை நான் திருப்பியும் கொடுத்துட்டேன், அவரோட மனசில் வந்ததற்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு விட்டேன். இப்போ ஒண்ணு நான் கேட்கிறேன், இப்போ உனக்கு என்ன கேட்கிறேன், யா அல்லாஹ் நீ என்ன பாவத்தை மன்னிச்சிரு, என்னை குற்றம் பிடித்து விடாது என்று அல்லாஹ்ட்ட நம்ம தௌபா கேட்கும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, பாவங்கள் என்று வருகிற நேரத்தில் ஷைத்தான் அதை எங்களுக்கு அழகாக காட்டுவான். பாவத்தை எப்பயுமே ஷைத்தான் அட்ராக்டிவாக, அழகாக, வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக அத்தியாவசியமான ஒரு விஷயமாக ஷைத்தான் காட்டுவான். நாங்கள் அந்த ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு விடாமல், ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளாமல், பாவம் என்று தெரிஞ்சதால் எவ்வளோ அழகாக காட்டினாலும் எவ்வளோ அட்ராக்டிவாக காட்டினாலும் நாங்கள் அந்த வலைக்குள் சிக்கி விடாமல் அதிலிருந்து நம்ம தப்புற வழியை பார்த்து நேரான பாதையில் பயணித்து சொர்க்கத்துக்கு போகிற வழிக்குத்தான் நாங்கள் போகணும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாகவும் சாலிஹான நல்ல அமல்களை மௌத்து வரைக்கும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.